இப்போ அந்த காலகட்டங்களில் அப்போலாம் மா நேச்சுரல்ஸ் கிடையாது. இப்போ மட்டும் மா நேச்சுரல்ஸ் தேவை என்ன வந்திருக்கு? ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட காலத்தில் அந்த உணவுக்கான தேவை ஏற்படலை. இன்னைக்கு எப்படி வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் சொல்றதோட குடும்பங்கள்னு சொல்லலாம். இன்னைக்கு 4.9 ரேட்டிங் நாங்கள் இருக்கிறோம். ஆணும் பெண் இணையறது தான் ஒரு உறவு. அப்போ அந்த உறவு ஏன் இன்னைக்கு இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த டேஸ்ட்டாகவும் பார்க்கல. அந்த டேஸ்ட்டை பார்க்கறது கண்டிப்பாக மா நேச்சுரல்ஸ் தேவை. இது வெஜிடேரியன் ப்ராடக்ட்டா இல்லை நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட்? இது பியூர் வெஜ். அன்னைக்கு ஒருத்தர் பீச்சில் பார்க்கும்போது சொன்னார், பாய் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, மேரேஜ் ஆனால் உங்கள் ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு பையன் என் கசின் சொன்னாப்புல உங்கள் ப்ராடக்ட் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வரையும் அந்த மாதிரி. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. நம்மளோட இன்னைக்கான நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் சரி நாங்கள் அவேர்னஸ் தானே அந்தளவுக்கு ரீச் ஆகாதுன்னு நினச்சோம். பார்த்துட்டீங்க, லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, சரி ரைட்டு இது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும், உங்ககிட்ட அவேர்னஸ் இன்னும் அதிகமாக க்ரியேட் பண்ணணுன்றனால தான் இவர் திரும்ப நம்ம ஷோக்கு அழைச்சிருக்கோம். வேறு யாரும் இல்லை, மா நேச்சுரல்ஸ். கண்டிப்பாக என் வயசில் திரும்ப கேட்டு உங்களுக்கே மனப்பாடம் இருக்கும். அந்த பிராண்டோட பிதாமகன் இவர் தான் திரு ஷேக் மீரான் அவர்கள். நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் பாய். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர் பாய். ஆக்சுவலாக நம்ம சேனலில் உங்களோட ப்ராடக்ட் கொலாபரேஷன் போயிட்டு இருக்க விஷயம் எல்லாரும் அறிஞ்சது. நான் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன், ஏன்னா இது பொதுவாக வேறு எந்த சேனலில் கேட்பாங்கன்னு தெரியல. சொல்லுங்க. ஏன்னா அந்த பிராண்டோட ஓனரே கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்டயே நெகட்டிவான விஷயங்களை கேட்கறது. கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், நமக்கான பர்சனல் இன்பாக்ஸ்க்காக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ப்ரோ அந்த ப்ராடக்ட் சரியில்லையா ப்ரோ, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அது போலாம் சொல்கிறாங்க நெகட்டிவாக. சரி. இதுக்கு உங்களோட பதில் பாய்? இல்லை, நான் வந்து இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த மாதிரி மட்டும் தான் கமெண்ட் வருதா, இல்லை சாப்பிட்டவங்க நல்லா இருக்குன்னு சொன்னவங்களும் பண்ணியிருக்காங்க? பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. அதாவது வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து வாங்கி சாப்பிட்டவங்க கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம 4 வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கிறதும் ஆன்லைனில் தான். அதாவது ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் தான் பிளாட்ஃபார்ம். 100க்கு மேற்பட்ட யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது போக ப்ரொமோஷன் வீடியோவும் சரி, இன்டர்வியூ வீடியோவும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து ஆன்லைன் தான் விற்கிறதுனால 4 வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனாலே வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டபுள் கம்பெனி அப்படி சொல்லி. ஒரு மளிகை கடையில் வச்சு விற்றா ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு கனெக்ஷனே இருக்காது. நாங்கள் ஆன்லைனில் விற்கும் போது நாங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் காசு கொடுத்து போடுறோன்னு வச்சுக்கிட்டா கூட நெகட்டிவ் கமெண்ட்டை போட தடுக்க முடியாதுல்ல. நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கணுமே இவ்வளோ இதுலேயும். ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் போடும்போது இன்னொருத்தர் கஸ்டமரே வந்து அவங்களுக்கு போடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் சும்மா சொல்லாதீங்கன்னு சொல்லி போடுறாங்க. அந்தளவுக்கு நாங்கள் ப்ராடக்ட் வந்து இயற்கையான உணவுகளை வச்சு தயாரிக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து நல்லதுங்கிறது நாங்கள் ஆதாரமாக சொல்லலாம். இது வரைக்கும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை, டேஸ்ட்டுக்கோ ஃப்ளேவருக்கோ பிஸ்னஸுக்காக கூட அது எதுலையும் கலக்கலை. என்ன நாங்கள் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் சரியான பதத்தில் சரியான பக்குவத்தில் அழகாக கொடுத்துருக்குறோம். 13 நாடுகளில் நாங்கள் வந்து கால் பதிச்சிருக்கோம். நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக மாறி இருக்காங்க. இது போக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. 3 மாநிலங்கள் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக 27 மாவட்டங்களில் இருக்கிறோம். நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷன், இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக வந்து ஒரு தப்பான பொருளை வச்சு உருவாக்க முடியாது ப்ரோ. கண்டிப்பாக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து 2020 ஆகஸ்ட்டில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி குடிசை தொழில். அந்த போர்டிலே இதிலே போட்டிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து டின்னாக ஆகிடுச்சு. இப்போ டின்னா இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆமாம், சைஸ் கொஞ்சம் மாதிரி. ஆனால் அதே தீவிர இருக்கிறான் தான் டின்னாக போட்டிருக்கோம். பல நாடுகளில் பிளாஸ்டிக் தடை அப்படிங்கிறதுனால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அதே போல் வந்து துபாய் லைசன்ஸ் எடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ அங்கேயும் வந்து இந்த பிளாஸ்டிக் தடை, இவ்வளோ பிரச்சனைகளை வந்து நாங்கள் போக வளர்ச்சி அடையாட ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் மாற்றுறோம். சும்மா வந்து ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா இவ்வளோலாம் போடணும் அவசியமே இல்லை. அங்கே இதை விற்கிறவங்களும் நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவங்க தான். நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம யாரையும் அவங்க வேலைக்கு வைக்கல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க. ஓகே, மற்ற முதலாளிங்கிட்ட இருந்து உங்களை எது பிரித்து காட்டுதுன்னா ஓப்பனாக சொல்லிடுறீங்க, இதுதான் தம்பி ஃபேக்ட், இது ஃபேக் அப்படின்னு. கண்டிப்பாக. இன்னொரு விஷயமே கேட்டுறேன் பாய், இப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படின்றத உருவாக்குறதுக்கான பிரைமரி மோட்டோவே கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் பார்க்கணும் தான். கண்டிப்பாக. சும்மா நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம ப்ராடக்ட்டுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களே, அதை பற்றி? அதாவது இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சஃபேத் முஸ்லி, இப்போ சிலாஜித் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டிலில் சிலாஜித் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சிலாஜித்லாம் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ராக். இப்போ ஜிம்முக்கான சப்ளிமெண்ட் நிறைய பேர் அதை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. சிலாஜித் பார்த்தீங்கன்னா எடிபிள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட அது கல் தான், அது ஒரு பாறை. அது நீங்கள் வந்து அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. நாங்கள் வந்து பல்விக் ஆசிட் 70% அபோவ் வந்து ப்ளஸ் வந்து யார் வந்து லைசன்ஸ் ஹோல்டர் வச்சுருக்காங்க, அதுக்கான கரெக்டான டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கோம், அவங்கள்ட்ட நம்ம வாங்குகிறோம். அது வந்து சாதாரண ரேட்லாம் கிடையாது. அந்த சஃபேத் முஸ்லி ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனலாக உள்ள எல்லா அதிபர்களும் சாப்பிட்ட வந்து ஒரு நேச்சுரல் வயகரான்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட காஸ்ட்லியான பொருள்கள்லாம் நம்ம இந்த கொண்டு சேர்க்குறோம். அதாவது ஒரு கிராமே நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கணும்.
அது பேர் ஒயிட் கோல்டுனா ஞாபகம் பார்த்துங்க நீங்கள். அந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம ஒரு கம்ப்ரஸ் பண்ணி இந்த ஒரு 300 கிராமில் அடைக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு இதை விற்றா தான் எங்களால் வந்து அது பிஸ்னஸாக பண்ண முடியும். வெறும் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, அதாவது வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறோன்னா அதில் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அது சர்வீஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேராது. அப்போ பிஸ்னஸ் அதில் ஒரு ப்ராஃபிட்டும் இருக்கணும், மக்கள் நலவும் போய் சேர்க்கணும். வெறும் சம்பாதிக்கணுங்கிறதுனால இது எதையும் கலக்கல. நான் அன்றைக்கே ஒரு லாஸ்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் இந்தியா லெவலில் பெருசாக எடுத்துகிட்டு போகிறோம், டேஸ்ட்டு மட்டும் மாற்றி கொடுங்கன்னாங்க. நாங்கள் வாய்ப்பே இல்லை சொல்லிட்டோம். அதாவது டேஸ்ட்டை மாற்றணுன்னா இதில் வந்து இப்போ 300 கிராமுக்கு 100 கிராம் எடுத்துகிட்டு 100 கிராம் உள்ள வந்து ஃப்ளேவர் போட்டால் டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும். ஆனால் 3 ஸ்பூன் சாப்பிடணும், அப்போ தான் அந்த கண்டென்ட் போய் சேரும். அந்த 3 ஸ்பூன் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு பெர் சர்வுக்கு 2 ஸ்பூனுக்கு மேலே எடுக்கிறதுக்கு மனசு வராது. ஏன் அப்படின்னா சீக்கிரமாக குறையும் பாட்டில். மனிதனுடைய இயல்புன்னு ஒன்று இருக்குது, நேச்சுரல். அவனுடைய இயற்கை என்னென்னா வேகமாக குறையிறத, காசு கொடுத்து வாங்கின பொருள் வேகமாக குறைஞ்சா விரும்ப மாட்டான். அப்போ 3 ஸ்பூன் சாப்பிட்லன்னா ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா 2 ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30% வந்து ஃப்ளேவர், 70% தான் கண்டென்ட். அப்போது அந்த கண்டென்ட்டோட இது குறைஞ்சிடக்கூடாது சொல்லி நம்ம இன்றைக்கி வரைக்குமே வந்து சில விஷயங்களை இழந்தாலும் நான் அதில் வந்து உறுதியாக இருக்கும், நோ காம்ப்ரமைஸ். அது இனிப்பு கசப்பு ரெண்டுமே இருக்காது, ஓரளவு டேஸ்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சா அதை இனிப்பாக மாற்றி கொடுக்க முடியும், கண்டிப்பாக கொடுக்க முடியும். பட் அது கமர்ஷியலாக மாறிடும், கண்டிப்பாக ரீச் இருக்காது, வாங்குறதுக்கு சாப்பிட்றவங்க வந்து திருப்தியாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எப்படி வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் சொல்கிறத விட குடும்பங்கள்னு சொல்லலாம். இவ்வளோ நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நல்லா இருக்க போய் தான். அதுவும் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஸ்டார் ரேட்டிங்கில் போட்டு கிழிச்சிருவாங்க தப்பாக இருந்தால். இன்றைக்கி 4.9 ரேட்டிங் நாங்கள் இருக்கிறோம் கூகுளில். இந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிருக்கோம்னா அதோட கண்டென்ட்டில் நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது தான். ஓகே பை. இப்போ இந்த ப்ராடக்ட்டை வாங்குறவங்க எங்களுக்கு இந்த இன்பாக்ஸில் வருவான்னு சொன்னல, அதில் சில பேர் சொல்கிறது ப்ரோ நான் சப்ளிமெண்ட் வாங்குவேன் ஜிம்முக்கு போகிறதுக்காக, அதனால் அடமாவெல்லாம் சுட்டு தோசை சுட்டுலாம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராடக்ட் அது போல் சாப்பிடலாமலாம் சில பேர் கேட்டாங்க, அதான் பாசிபிளா? இல்லை ப்ரோ, நாங்கள் ட்ரை பண்ணோம். இது நம்ம ஒரு நேச்சுரல் சொல்லி ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பிப்போம். அந்த ஹோட்டலில் வந்து சிக்கனை இதில் வந்து இது பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி நான் இனிஷியலாகவே ட்ரை பண்ணேன். ஆனால் அது நல்லா இல்லை, டேஸ்ட்டு அது நேச்சுரல் டேஸ்ட் வரல, அதாவது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நீங்கள் இப்படி எடுத்து, ஆனால் இப்போ யோசிக்கிறோம் என்னென்னா நம்ம சென்னை ஃபுல்லாக வந்து பீச்சில் இந்த மாதிரி பார்க்கிலலாம் கெனோப்பி மாதிரி போட்டு இன்ஸ்டன்ட் மிக்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து இப்போ தான் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆனால் அதில் ஒரு மைனஸ் இருக்கா போய்? இப்போ ஒரு கடை போட்டோம் நம்ம இதை கலந்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஆமாம், இந்த எண்ணம் தோன்றக்கூடாது நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு உடல் ஒரு எண்ணம் தோன்றுமா? அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த ப்ராடக்ட் இன்றைக்கி ஆடியன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 87% ஆண்கள். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 87% ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறது சாதாரண நம்பர் இல்லை. அது அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஆணாக இருக்கிறாங்கன்னா அவங்க புரிஞ்சிக்கலாம். அந்த 87 அவங்க இருக்கிறாங்களா 13 அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்க பர்சனல் லைஃப் அவங்களுக்கு அது பெட்ரூமில் நடக்கிறது வெளியே யாருக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ 87ங்கிறது பெரிய நம்பர். நம்ம ஆனால் வெறும் நோயாளிக்கு மட்டும் இதை கொண்டு போகல, இது நம்ம கொண்டு போகிறது ஒவ்வொரு ஆண் மகனும் சாப்பிடணும். ஒருத்தர் பர்ஃபெக்டாக இருக்கார், நல்ல தாம்பத்தியம் அவரால் பண்ண முடியுது, அவரு நம்ம அதை சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் தாம்பத்தியோட எக்ஸ்ட்ரீமை நீங்கள் பார்க்கலாம். அதாவது வந்து அதில் ஒருத்தர் கோயத்தில் ஒருத்தர் அப்துல்னு சொல்லி ஒரு கஸ்டமர் சாப்பிட்டு குதிக்கிறார் ஃபோன்லேயே, சார் நான் ஏற்கனவே நல்லா தான் போயிருந்தேன், ஆனால் இப்போ வந்து என்னால் 2 தடவை 3 தடவை ஈஸியாக பண்ண முடியுது, கண்களுக்கு கடவுளாக தெரியுங்களா? இல்லை நினச்ச பொசிஷனில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவர் நம்மள்ட்ட ஷேர் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமை பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இதுலேயே, இப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பதி 8 குழந்தை 13 குழந்தைலாம் பெற்றிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு 1-2ன்றது பெரிய விஷயமா தான் இருக்குது. அப்போலாம் நேச்சுரல்ஸ் கிடையாது, ஆனால் அப்போ எல்லாருமே என்னென்ன பண்ணுமோ கரெக்டாக பண்ணாங்க. இப்போ மட்டும் நேச்சுரல்ஸ் தேவை என்ன வந்திருக்கு? காரணமே அதான், நீங்கள் கேட்டதுலேயே பதில் இருக்குது. அதாவது ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட காலத்தில் அந்த உணவுக்கான தேவை ஏற்படலை. நம்மளும் இப்போது சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கும் நீங்கள் ஆரோக்கியமான உணவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாக்குக்கான டேஸ்ட்டு பார்த்தா இன்றைக்கி உணவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு தாய் தகப்பன் உணவு கொடுக்குறாங்களே பிள்ளைக்கு, அவனுக்கு என்ன பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்டா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அப்பா அம்மா எனக்கு 40 வயசு ஆகுது, இப்போ இந்த நவம்பர் வந்து 41. இந்த 41 வருஷத்துக்கு நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா சுண்டக்காய் குழம்பு எவ்ரி வீக் வச்சுருவாங்க, பாவக்காயோட பொரியல் எப்போயுமே வச்சுருவாங்க. அதாவது எது இவனுக்கு சாப்பிடும்போது சொல்லுவாங்க, கீழே போடாடி கருவேப்பிலை கீழே போடாதுடா கண்ணுக்கு நல்லது. எங்கள் அப்பா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சாம்பார் வெங்காயம் சமைப்பாங்க, அது கீழே போட்டால் டேய் சாப்பிட்றா ஃப்யூச்சரில் உதவுன்னுவாங்க. அதாவது சின்ன வயசுலேயே நாங்கள் 10 வயசு 12 வயசு இருக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம தாய் தகப்பன்ட்டு கேட்டோம். இன்றைக்கி அதை கேட்குறோமா? அப்போ எந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இந்த காலமே வந்து நம்ம வந்து வயிற்றுக்காக உணவு சாப்பிட்ற காலம், நாக்குக்காக உணவு சாப்பிட்ற காலம். என் நரம்புக்கு என்ன வேணும், என் கண்ணுக்கு என்ன வேணும், என் முடிக்கு என்ன வேணும், என் சதைகளுக்கு என்ன வேணும், என் தசைகளுக்கு என்ன வேணும், என் ரத்தங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்குறதே இல்லை. அப்போ அதற்கான உணவு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க?
இன்னைக்கு காலையில் நீங்கள் 5 இட்லி சாப்பிட்டு வீட்டை விட்டு கிளம்புறீங்க, மத்தியானம் கொஞ்சம் சோறும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு சைட் டிஷ் எடுத்துக்கிறீங்க, நைட் அதே மாதிரி சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி என்டையர் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் நரம்புக்குன்னு ஒரு பசி இருக்குல்ல, அது வயிறு பசி காமிச்சிரும். நரம்பு கூட பசிக்கு நீங்கள் எப்படி ஆற்றுவீங்க? அதாவது உணவுல இருந்து மறைஞ்சு போன மருந்து தான் இந்த இது வந்து உணவு தான். நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட் தான், இது ஆல்டர்னேட் சப்ளிமெண்ட் தான். நீங்கள் எதெல்லாம் இழந்துட்டீங்களோ, அதாவது ஒரு உடம்புக்கு முக்கியமானதே நரம்பு தான். மூளை உங்கள் செல்லையோ அது திருடிட்டு போயிடான்னு வச்சுக்கோ, ஒரு காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் பொருளை திருடிட்டு போகிறான், உங்கள் மூளை சொல்லுது அவனை புடின்னு. ஓடுறதுக்கு நரம்பு தானே வேணும். வெறும் மூளை சொல்கிறதுனால ஓட முடியாது. இதயம் பலமாக இருக்குது, மூளை பலமாக இருக்குதுனால ஓட முடியுமானா கிடையாது. உடம்புடைய ராஜா வந்து நரம்பு தான். அந்த நரம்பு ஆக்டிவாக இருக்கணும்னா அதற்கான உணவு இன்றைக்கி என்ன எடுத்தீங்க? நீங்கள் பேசுகிற நீங்கள் என்ன எடுத்தீங்க, கேட்க நான் என்ன எடுத்தேன், இந்த மாதிரி நான் யோசிக்கணும்ல. இன்னைக்கு காலையில் நான் என்ன ஃபுட் எடுத்தேன், இன்னைக்கு காலையில் என்ன ஜூஸ் சாப்பிட்டேன், என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், என்ன காய்கறி சாப்பிட்டேன்னு பார்த்தா 0. என்றைக்கு நான் என்கிட்ட காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி தோசை குழந்தை கூட சாப்பிட்லாம். என்ன அர்த்தம்? அது எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம். பாதிப்பு இல்லை, சத்தும் இல்லை, பாதிப்பும் இல்லை. ஓகே, நியூட்ரல் பண்ணது ஃபுல்லாக. ஆமாம், நியூட்ரல் பண்ணு. ஓகே பை. இன்னொரு விஷயத்தில் இப்போ உடலுறவு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குதா, இல்லைனா உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு இது போதும்பா அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக ப்ரோ, உடல் உறவு மட்டும்தான் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உலகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதை நீங்கள் ஒரு இடத்துல வந்து நிறுத்தணும், ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னு சொன்னால் ஆரோக்கியமான தாம்பத்தியத்தில் வைக்கலாம். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியமான தாம்பத்தியத்தோட டேஸ்ட்டை பார்க்காததுனால, இன்றைக்கி ஒரு கணவனும் மனைவியும் இணையறதுல அந்த எக்ஸ்ட்ரீமை பார்க்காததுனால, அதோட டேஸ்ட்டு தெரியாததுனால இன்றைக்கி ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறான், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் மோசமான உறவுகள்லாம் அதிகமாக மாறுது. அப்போது ஒருத்தனுக்கு டேஸ்ட்டு தெரியாததுனால தான் அவன் ஆல்டர்னேட் போகிறான். அப்போ அந்த ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி வந்து கொரியான்ற நாடு இருக்குது, 5.5 கோடி பேர் தான் பாப்புலேஷன். அவன் சொல்கிறான் இன்னும் சில ஆண்டுகளில் என் நாடு இருக்காதுன்றான். ஏன்? அங்கே லிவிங் டுகெதர், அப்புறம் ஆணும் வாழ்கிறது, பெண்ணும் வாழ்கிறது. சில நாடுகளில் வந்து ஒரு பக்கம் பேர்த் பாப்புலேஷன் கூடுது, ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லை, இன்ஃபர்டிலிட்டி. அதாவது குழந்தை பெற்றுக்கிட்டா நான் காசு தரேன்றாங்க கவர்மெண்ட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறோம்? வெறும் கலாச்சாரம் கெட்டு போனது மட்டுமா? கிடையவே கிடையாது. ஒரு கணவன் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்கள் வீடியோவில். 40% குடும்ப பெண்கள் ஒரு தடவை கூட உச்சக்கட்டத்தை அடையாமல் இறந்தே போயிட்டாங்க அப்படின்னா இந்த ரேஷியோ எங்கே இருக்குது? அவங்க மொத்த லைஃப்பில் ஒரு 3000 தடவை தாம்பத்தியம் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். தோராயமாக சொல்கிறேன், ரொம்ப குறைஞ்ச நம்பர் சொல்கிறேன். ஒரு 70 வயசில் இறந்து போன ஒரு பெண் 3000 தடவை கணவன் கூட தாம்பத்தியம் வச்சுருக்காங்க. 3000 தடவையும் உச்சக்கட்டத்தை பார்க்கவே இல்லை. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ரேஷியோ அது. இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்குனதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் ஆரோக்கியமின்மை, அதாவது கெட்ட சகவாசங்கள். இன்றைக்கி இந்த சொல்லுவாங்களே, இப்போ நான் இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொன்னால் எனக்கு ஹோமோஃபோபியா இருக்குது, லெஸ்போஃபோபியா இருக்குன்னு என்னை வந்து கமெண்டில் திட்டுவாங்க. ஆணும் பெண் இணையிறது தான் ஒரு உறவு, அதில் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ தான் நோயாளி, நான் நோயாளி இல்லை. அப்போ அந்த உறவு ஏன் இன்னைக்கு இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த டேஸ்ட் அவன் பார்க்கல. உண்மை தான், அந்த டேஸ்ட்டை பார்க்கறது கண்டிப்பாக நேச்சுரல்ஸ் தேவை. நேச்சுரல்ஸ் இல்லைனாலும் அதற்கு ஆல்டர்னேட்டான ஒரு ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் தினசரி எடுத்துங்க. சின்ன வெங்காயம் எடுத்துங்க, முடிஞ்சால் மண் சட்டியில் சமைங்க, நல்ல எண்ணெய் செக்கு எண்ணெயில் சமைங்க, பப்பாளி சாப்பிடுங்க, தேன் சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, தேங்காய் சாப்பிடுங்க. ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியமாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நேச்சுரல்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஆக்சுவலாக நேச்சுரல்ஸ் இந்தியாவுக்கு தேவையா? ஃபர்ஸ்ட் இந்தியாவில் 87% பார்க்குறவங்களே கேட்பாங்க. ஏன்னா பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் இதன் மூலமாக அப்படின்னா நம்ம ரஷ்யாலையும் கொரியாலையும் போய் பிஸ்னஸ் பண்ணலாமே. இந்தியாவில் ஆல்ரெடி பாப்புலேஷன் பீக்கில் இருக்குது, இங்கே தேவையான ஒரு கேள்வி வரல போய். கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை எடுத்து பாருங்களேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கடைசி இன்னைக்கு ரீசெண்டாக மேரேஜ் பண்ண ஒரு 10 வருஷத்தை மேரேஜ் பண்ணவங்களே எடுத்துங்க, எத்தனை குழந்தைங்க பெற்றிருக்காங்க? இப்போ இருக்கிற பாப்புலேஷன்லாம் அதிகபட்சம் ஒரு 50 வருஷத்தில் காண போயிடும். அடுத்து இந்தியாவுக்கு யார் இருப்பா? அப்போ பாப்புலேஷன் பர்த்துக்கு மட்டும் இல்லை, 87% ஆண்கள் நோயாளியாக இருக்காங்கல்ல, அவங்கள யார் ரெக்கவர் பண்ணுறது? அன்றைக்கி ஒரு பெண் மருத்துவர் சொன்னாங்க, நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம். நம்மளுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா இறந்து போனாங்க, அது இயற்கையான மரணங்கள். இன்றைக்கி இருக்கிற காலம் எவ்வளோ மோசமான காலம்னா நம்முடைய பிள்ளைகள் இயற்கையாக மரணிச்சு போகிறத நம்ம தாய் தகவல் பார்க்குற காலம் இது. அந்த அளவுக்கு இன்றைக்கி 45 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க, சுகர். இப்போ ரீசெண்டாக சனிக்கிழமை ஒருத்தவங்களை பார்த்தா 3 வயசு குழந்தைக்கு சுகர், ஊசி போட்டிருக்காங்க காலையும் சாயந்தரம். இப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான சமுதாயம் உருவாக்கிட்டே இருந்தால் அது நல்லதா? அது அப்போ அதை தடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஆல்டர்னேட் கண்டிப்பாக தேவை. அந்த ஆல்டர்னேட்டு கண்டிப்பாக நேச்சுரல் சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நம்பருங்கிறது வந்து சாதாரண நம்பர் இல்லைல்ல, ஒரு 4 இயர்ஸில். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பெரிய பெரிய மசாலா கம்பெனி சில நாடுகளில் போல, ஆனால் நேச்சுரல்ஸ் 13 நாடுகளுக்கு போயிடுச்சு. பரவாயில்ல, அதோட ஆரிஜினேட் ஆனது தமிழ்நாடு தான். ஆமாம், தமிழ்நாடு தான். ஓகே,
இப்போ இன்னொரு விஷயம், இப்போ ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது இன்டேக்கா இருக்கும் பட்சத்துல ஆ தம்பி இது சைவமா அசைவமான்னு கேள்வி வரும். கண்டிப்பா ஏன்னா சைவத்தை கன்சியூம் பண்ற பல பேர் இருப்பாங்க, கண்டிப்பா, அசைவத்தை தொடவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இது வெஜிடேரியன் ப்ராடக்டா இல்லை நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட்? இது பியூர் வெஜ் ஜி. இது வந்து ஹலால்ங்கிற சர்டிஃபிகேட் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா, இது அரபு நாடுகளில் நம்ம இப்போ லைசன்ஸ் எடுத்து அங்கே வித்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அரபு நாடுகளில் ஹலால்ங்கிற வார்த்தையை இன்னைக்கு நம்ம மக்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அது ஆடை இருக்கிறது, கோழி இருக்கிறது. அரபை பொறுத்த வரைக்கும் ஹலால்னா என்ன, நேர்மை. அது சரியான பதம் எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உண்மை இருக்குது, நேர்மை இருக்குங்கிறது அந்த பதம் தான் அந்த ஹலாலுங்கிறது. ஹராம்னா அது தடுக்கப்பட்டது, அது வந்து அதில் வந்து கெடுதல் இருக்குது சொல்லுவாங்களா, ஏதோ கலப்படம் இருக்குது. அதான் இதான் அர்த்தம். நம்ம இங்கே ஹலால் வந்து கோழி ஆடுக்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹலால் யூஸ் ஆக்சுவலாக இந்த ஹலால்னு சர்டிஃபிகேட் வந்து இது நேர்மையாக எந்த கலப்படமும் இல்லாமல் தயாரிக்கப்பட்டதுங்கிறதுக்கான அந்த சர்டிஃபிகேட். அது மற்றபடி 100% வெஜிடேரியன் தான். நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு இப்போ மென் வெல்னஸ் மாதிரி இருக்குது. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் லேடிஸ் ப்ராடக்ட் வந்து இப்போ மிஸ் பெர்ஃபெக்ட்னு மாற்றிருக்கோம், உமன் வெல்னஸ். ஓகே, அப்கிரேட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா நான் சொன்னல பிளாஸ்டிக் நிறைய நாடுகளில் போக முடியல. அப்புறம் வந்து அந்த மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்டுங்கிற பேர் இருக்குது. சில நாடுகளில் வந்து ரொம்ப போட்டு நோண்டுறானுங்க உள்ள தங்க பேர் வச்சா. சில நாடுகள் இருக்குல்ல, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு, அந்த மாதிரி ரொம்ப போட்டு கஷ்டமில் நம்மளை போட்டு உயிர் எடுக்கிறானுங்க. அதனால கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லிட்டு மென் வெல்னஸ்னே வச்சுட்டோம். கோல்டுன்ற பேரை பார்த்து நிறைய நோண்டுறானுங்க. என்ன சொல்றீங்க நீங்க வேற ஜி, பதில் சொல்லி புரிய வைக்க முடியல. சில நாடுகளில் நாங்கள் 60க்கும் மேற்பட்ட நாடுகள் டெய்லி அனுப்பிட்டு இருக்கோம். ஃபெடெக்ஸும் டிஹெச்எலும் நமக்கு வந்து சேனல் பார்ட்னர்ஸ் டெய்லி அனுப்பிட்டு இருக்கிறதுனால அந்த நாடுகள்லாம் போகும்போது கஸ்டமருக்கு காசு கொடுத்தாரு, நம்ம காசு வாங்கி தான் பொருள் அனுப்புகிறோம். 5 days ப்ராமிஸ் பண்ணுறோம் இன்டர்நேஷனலுக்கு. அந்த 5 daysக்குள்ளே ப்ராடக்ட் போய் சேரலைன்னா அவங்க வந்து இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் ஆஃபீஸை அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சரி நேரம் என்னங்க இது எக்ஸ்ட்ரா கோல்டுன்னு பேர் போட்டு அவன்கிட்ட கொஸ்டின் இப்போ கேட்குறாங்க. அந்த பிரச்சனை வரக்கூடாது சொல்லி ஷார்ட் அவுட் பண்ணி மென் வெல்னஸ்ன்னு மாற்றிட்டோம். ஆமாம், இப்போ அந்த பிரச்சனை சுத்தமாக கிடையாது. 100% அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம். இதை பற்றி உங்கள்கிட்ட கேட்டுறேன். ஏன்னா நாங்கள் சமீபத்தில் உங்களை தொடர்பு கொள்ளும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நான் ஓப்பனாக அதை பப்ளிக்கிட்டே சொல்ல விரும்புகிறேன். இது போல் நம்மளோட முகத்தை வச்சுக்கிட்டு வேற சில நபர்கள்லாம் சில வேலையை பார்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு இஷ்யூ பற்றி சொல்ல முடியுமா? அதாவது ப்ரோ, நான் இப்போ பேசுகிறேன்ல நிறைய ஃபேஸ்புக் இதை இன்டர்வியூ வீடியோ ஃபேஸ்புக்கில் நானே ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ அப்படியே கட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை விற்கிறாங்க. அதாவது செக்ஸுவல் ப்ராடக்ட்டு இதே மாதிரி மேக்ஸிமம் கேப்சூல் தான். பவுடர் விற்கிறாங்க, ஆனால் கேப்சூல் தான் அவங்களுடைய மெயின். இது நம்ம வந்து 100% கேப்சூலுக்கு ஆப்போசிட் நம்ம மா நேச்சுரல்ஸ். இன்னொன்று என்னுடைய முகத்தை வச்சு நான் மா நேச்சுரல்ஸ்க்கு மட்டும்தான் ஆட் போடுறேன். வேறு எந்த ப்ராடக்ட் நம்மள்ட்ட கிடையாது. ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் 2 ப்ராடக்ட் தான். ஃபியூச்சரில் நான் என்னோடய பிளானில் இருக்கிறது கூட ஹேர் ஆயில் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஒழிய மற்றபடி இந்த கேப்சூல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ என்னோட முகத்தை பார்த்து தயவுசெய்து ஏமாறுது. எனக்கே சில பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ப்ரோ இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன், எனக்கு ரிட்டர்ன் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்குற ஒரே கேள்வி தான், நீங்கள் அந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேளுங்க, அவங்க அவங்களோட ஓனர் யாருன்னு கேளுங்க. இது ரெண்டுமே பதில் சொல்லணும்னா அவன் வந்து ஃப்ராடுன்னு அர்த்தம். இப்போ எங்கள்கிட்ட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, மேக்ஸிமம் சில டிஸ்ட்ரிக்டில் கூட ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். நாங்கள் சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அப்போது பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, ஹைதராபாத்தில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த மாதிரி ஓரளவு நாங்கள் ஒரு பிரான்ச் நடத்தினாலும் ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் ஒரு ப்ரொஃபஷனலாக 4 வருஷமாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து எப்படின்னா டெலிவரி மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க வருவாங்களே ஒழிய நம்மளை வர சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சில கேள்விகள் கேட்டு தயவுசெய்து என்னுடைய முகம் பார்த்து என் ப்ராடக்ட்னு சொல்லி வேறு ப்ராடக்ட்டை வாங்கி ஏமாற வேண்டாம். எங்கள் ப்ராடக்ட்டோட பேர் மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இந்த டப்பாவில் வரும், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த டப்பாவில் வர்றது எங்கள் ப்ராடக்ட் தான். அதேமாதிரி லேடிஸ்க்கு இந்த டப்பாவில் வரும் மிஸ் பெர்ஃபெக்ட் சொல்லி. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இதை தவிர எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. எங்கள் ப்ராடக்ட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. அது நீங்கள் வந்து அதே பயப்பட வேண்டாம். சில பேர் அதிலே பயந்துடக்கூடாது வேறு ப்ராடக்ட் சொல்லி. அது கண்டிப்பாக எங்கள் இந்த ப்ராடக்ட் இந்த பாக்ஸில் இருக்கிறது எங்களுது தான். அவங்க அதில் பியூராக இருக்காங்க. எங்கள் முகத்தை தான் யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய நம்ம டப்பாவில் அவங்க இமிடேட் பண்ணலை. ஆமாம், அது பண்ணலை. அவங்க அதில் கரெக்டாக இருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் தான் விற்கிறாங்க. ஆனால் பாய் நம்ம சிரிச்சுக்கிட்டே அதை பேசினா கூட உள்ளுக்குள்ள ஒரு வழி இருக்கும்ல. ஏன்னா இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறீங்க, அது நடுவில் யாரோ ஒருத்தவங்க வந்து ஈஸியாக உட்காந்த இடத்துல அடிக்கிறான்னா கஷ்டம் இல்லை. நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் அதில் லாஸ் ஆகிறது எனக்கு இது வரைக்கும் என் அசிஸ்டன்ட் மேனேஜர் என்னுடைய மேனேஜ்மெண்ட் டீம்லாம் அதை பற்றி பெருசாக சொல்லும் போது எனக்கு அந்த பாதிப்பு கிடையாது. ஆனால் கஸ்டமராக ஏமாறுறாங்களே அந்த பாதிப்பை நான் உணர்றேன். அந்த கஸ்டமர் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எங்கள் ப்ராடக்ட் நினச்சி வாங்கி அவங்க வந்து இல்லை பாய் உங்களது இல்லைன்னு சொல்லும் போது ஒரு வருத்தப்படுறாங்களே, அதுக்காக நான் அவங்க இல்லீகல் டீம் வச்சுலாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்டில் இருக்காங்க, ஒரு 40-50 அக்கௌண்ட்டில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க லீகல் டீம் பேசிட்டாரு. அவங்களும் டேரெக்டாக பேசிட்டோம். அவங்க நான் தடுக்கிறேன்னு சொல்கிறேன், அவங்களால தடுக்க முடியல. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்கிற மாதிரி சொல்லி நீ பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக குறைஞ்சிரும், நம்பிக்கை இருக்குது. அவங்களும் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க தான், அவங்களும் உண்மையாக இருக்கணும் தான் விரும்புவாங்க. யாரும் வந்து யாரையும் ஏமாற்றி பிழைக்கவே முடியாது, ரொம்ப காலம் ட்ராவல் பண்ண முடியாது.
அது நல்லாவும் இருக்காது அது. அதனால் நாங்கள் அவங்க பொறுப்புலேயே விட்டோம். நீங்கள் சீக்கிரம் நிறுத்திப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் சீக்கிரம் நிறுத்திப்பீங்க நான் நம்புகிறோம் நாங்கள். இன்னொரு கொஸ்டின் கேட்டுறேன் உங்ககிட்ட, நீங்கள் சரியான ஆள் தான் பதில் சொல்கிறதுக்கு. இப்போ ப்ராடக்ட்னா ப்ராடக்ட்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க, யார் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறா, என்ன ஃபார்முலேஷன் இருக்கு, அதோட ஃபவுண்டர் யார், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட்டே சூஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன். மார்க்கம்ன்ற ஒரு விஷயம் பை உங்களோட பிஸ்னஸ்க்கு தடையா இருந்திருக்கா இல்லை அது உயர்வுக்கான படிக்கலாக இருந்திருக்கா? கண்டிப்பாக இந்த மார்க்கம்னு சொல்கிறத விட இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக இருக்கிறேன் நான் என்ன ஆரம்பத்துலேருந்தே நான் முடிவு பண்ணிட்டேன், இதில் வந்து என் உண்மை தன்மையை நான் விடக்கூடாது சொல்லி. அது என் மார்க்கம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு வரைக்கும் அதில் நான் உறுதியாக இருக்கேன். அது எனக்கு பெரிய வளர்ச்சி தான் கொடுத்துருக்கு. நான் இது ஆரம்பத்தில் போடும்போது நீங்கள் எப்படி யோசிச்சிங்களோ வெக்கப்படக்கூடிய விஷயம் சொல்லி, அதே மாதிரி நானும் யோசித்தேன். இந்த வெக்கப்படுற விஷயத்தை நம்ம வந்து பப்ளிக்காக பேசுகிறோமே, 4 பேர் நம்மளை திட்டுவாங்கன்னு நினச்சா நம்மளை பீச்சில் பார்க்குறவங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு எங்கள் திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் பார்த்துட்டு அவ்வளோ புகழ்றாரு, அதாவது எனக்கு கண்ணியப்படுத்துகிறாரு. என்ன பாய் லைஃப்பில் நான் பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன் பாய், நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷம் பாய், நான் கோயத்தில் இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டேன் பாய், வேறு லெவலில் இருக்குது உங்கள் ப்ராடக்ட்டு. நான் கேட்டேன் 3 மண்டலம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை பாய், ஒரு மண்டலமே எனக்கு வேறு லெவலில் இருக்குது பாய். நான் சொன்னேன் 3 மண்டலம் சாப்பிடுங்க சார், ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், நான் பிஸ்னஸ்க்காக சொல்ல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு, அதனால தான் இப்போ பைக்கில் நான் சுற்றுறதே இல்லை. பைக்கில் போனால் அன்றைக்கி ஒருத்தர் துரத்திக்கிட்டே வராரு, நிறுத்துங்கன்னு. என்ன நீங்கள் அந்த வீடியோவில் வரீங்களா அவங்க தானே அப்படின்னு. நான் இப்போ பைக்கை யூஸ் பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் வந்து வெளியே போனால் கார். அப்படின்னா கூட இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல போகும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போது எனக்கு அந்த வெக்கம்ங்கிறது இல்லாமல் கண்ணியமாக தான் இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் பீச்சில் பார்க்கும்போது சொன்னார், பாய் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, மேரேஜ் ஆனால் அவங்க ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு பையன் இதற்கு யூஸ் பண்ணாத ஒருத்தர் யூஸே பண்ணல, ஆனால் அவன் சொல்கிறான் நான் கல்யாணம் ஆனால் அவங்க ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவேன் பாய், என் கசின் சொன்னாப்புல உங்கள் ப்ராடக்ட் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி, அதனால் எப்படா மேரேஜ் ஆகும் உங்கள் ப்ராடக்ட் சாப்பிடணும்னு நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னாப்புல. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வரையும் அந்த மாதிரி ஒரு சாதாரண, அதாவது ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தயாரிக்கிறது இல்லை. அதாவது வருமானங்கிறத தாண்டி ஒரு மனுஷன் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி சந்தோஷமாக இருக்கிறாங்கிறது வந்து அது நானும் செய்ய மனைவியும் சரி உள்ளம் ரீதியாக ரொம்ப இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாங்கி சாப்பிட்டு அந்த நல்ல கமெண்ட் போடுறாங்களே அவங்களும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். பெரிய விஷயம் பை. ஏன்னா ப்ராடக்ட் நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன், நான் அதில் கன்சியூம் பண்ணி நல்லா பெனிஃபிட் ஆகிட்டேன், நான் ஓரமாக போயிடாமல் அதை வெளியே கொண்டு போகிறேன் அப்படின்றப்ப ஒரு சந்தோஷம் தான். நாங்களும் சக்ஸஸ் மீட்டுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு வாங்கி சாப்பிட்டவங்களில் நிறைய பேர் 1000 பேருக்கு மேலே குழந்தை பிறந்திருக்கு கப்புள்ஸ்க்கு. அதாவது அதில் 13 வருஷம் 18 வருஷம் உள்ளவங்களாம் இருக்காங்க, குழந்தை பிறக்கவே இல்லை. இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம். பாய் ஒரு நிமிஷம், இது மிஸ்லீட் ஆடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இடத்துல கருத்தரிப்பு மையங்கள்லாம் வச்சுருக்காங்க, அவங்களாம் இந்த மக்களே பொதுவாக கேட்பாங்க, ஏன்ப்பா லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலே இதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னுவாங்க, இந்த டப்பாவில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டா பாசிபிளான்னு கேட்பாங்க, அதோட பதில் பாய்? அதாவது இதில் டப்பாவில் இருக்கக்கூடிய பொருள் மா நேச்சுரல்ஸோடைய ஷேக் மேலனுடைய ப்ராடக்ட் கிடையாது. இறைவன் இயற்கையாக உலகத்தில் கொடுத்த பூமியில் கொடுத்து விளைந்து 300 வருஷம் முன்னாடி ஒரு சந்தோஷமான சமுதாயம் இருந்துச்சுல்ல, ஆரோக்கியமாக இருந்தாங்க. 40 வருஷம் முன்னாடி இருந்தாங்க, இப்போ சுத்தமாக இல்லை. அந்த மக்கள் இயற்கையாக சாப்பிட்ட, அதில் இருக்கக்கூடிய அதிபர்களும் மன்னர்களும் சாப்பிட்ட உணவை நாங்கள் இன்றைக்கி சாமானிய மக்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். இதில் கூட எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா ஆகட்டும், சஃபேத் முஸ்லி, சிலாஜித் எல்லாம் வசதியானவங்க சாப்பிட்டாங்க. நான் இன்றைக்கி பாமர மக்கள் கொண்டு வந்து சேர்த்தது தான் இன்றைக்கி மாநில அந்த ஒரு அதிசயம் சொன்னால் அதுதான். இன்றைக்கி ஆட்டோ டிரைவரு, கார் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, இந்த மாதிரி ரொம்ப எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கஸ்டமரில் 80% ஏழைகள் தான். ஆமாம், 20% அல்ட்ரா விஐபியில் இருக்காங்க. ஸோ சுப்ரீமில் இருப்பாங்களா, சூப்பர் பவர், சென்னை, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு பெரிய பெரிய விவிஐபிஸ்லாம் நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்களால வந்து அவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாது. நம்ம இஸ்ரோவில் நம்மள்ட்ட ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க. அதே போல் வந்து சாஸ்திரி பவனா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ், அதில் நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டோம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அத்தனை பேர் வாங்கி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஃபெர்டிலிட்டிக்கு வந்து நிச்சயமாக அது அவங்க கை விட்டாங்களே அவங்களுக்கு கூட நம்ம ப்ராடக்ட் நம்ம குழந்தை கொடுத்துருக்கு. அதுவும் 1000க்கு மேலே அந்த மாதிரி உள்ளவங்களை ஒரு 30 பேர் சேர்த்து ஒரு வைக்கலான்னு ஒரு ஆசைப்படுறோம். ஆனால் அவங்க வைக்கப்படுறாங்க முகத்தை காட்டுறதுக்கு. ஆனால் ஒரு யூடியூபர் வந்து நம்மள்ட்ட கேட்டார், நான் ஒரு 30 ஃபேமிலி கூப்பிட்டு வரேன், ஒரு 70,000 மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. நம்ம அது வந்து இல்லை, லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம ஒரிஜினல் நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டவங்களும் கூப்பிட்டுருவோம் அப்படி சொல்லி. இப்போ ஒரு 7 பேர் ரெடியாக இருக்காங்க, இன்னும் 23 பேர் உங்கள் வீடியோ தரப்பில் ரெடி ஆகிட்டாங்கன்னா தாராளம் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா கூட யாருக்கு குழந்தை உண்டாச்சோ, யார் வந்து அவங்க பர்சனலாக ஃபிசிக்கலாக அவங்க ஒரு சேஞ்சஸ் பார்த்தாங்களோ உடம்புல, அவங்க கொஞ்சம் என் முகத்தை காட்டினாலும் பிரச்சனை இல்லை போய் ரெடி ஆனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை கொஞ்சம் சக்ஸஸ் மீட் வைப்போம். நேர்மை உங்ககிட்ட குறையாத வகையில் ப்ராஃபிட்டும் குறையாது உங்களுக்கு. சூப்பர் பாய். பாய் நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி பாய், இப்போ இந்த ஒரு ப்ராடக்டை நீங்களாம் வாங்கி சாப்பிட்லாம், நீங்கள் வாங்க வேணாப்பா அப்படின்னு உங்களோட மனசுலேருந்து ஓப்பனாக சொல்லலாம். பிஸ்னஸ் மேனை தள்ளி வச்சுட்டு ஒரு பசங்களோட வீட்டில் இருக்க ஒரு அப்பா வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி நிகழ்ச்சியை முடிக்கலாம் பாய். அதாவது ப்ரோ, நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சந்தோஷத்துக்காக எடுத்துக்கலாம்.
இல்லை அந்த 87% நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். நாங்கள் வாங்காதீங்கன்னு சொல்கிறது யார் அப்படின்னா, கல்யாணமே இப்போதைக்கு ஆகாது, எனக்கு 18 வயசு 19 நிறைய பசங்க கால் பண்ணுறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட கால் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வயசில் உள்ள பசங்க 19, 18, 20 எனக்கு வேணும் பாய், எனக்கு ஆசையாக இருக்குது சொல்லுவாங்க. நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டோம். சின்ன சின்ன பசங்களா பாய்? சின்ன பசங்க, அதாவது சின்ன பசங்க, அவங்க நம்மளோட சின்ன பசங்க, அவங்க பெரிய பசங்க தான். 18, 19 19, 20, 25 வயசு தான் கல்யாணம் ஆகும். 20 வயசுல கேட்பான், 21 வயசுல கேட்பான். ஜிம்முக்கு போனால் கொடுப்போம். ஏன்னா ஜிம்முக்கு போனால் அந்த உடல் சக்தி அதில் செலவாயிடும். ஜிம்முக்கு போக மாட்டேன், சும்மா சாப்பிட்னா அவனுக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் உருவா வாய்ப்பு இருக்குது. நரம்புகளும் கொஞ்சம் புடச்சிக்கிட்டு வரும், தப்பு பண்ண வாய்ப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பார்த்து தப்பு நடக்குது ரொம்ப. இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது. நிச்சயமாக இந்த இந்தியா மாற்றும். இந்தியா வந்து ஒரு நல்ல நாடு, கலாச்சாரத்தில் வந்து உயர்ந்த நாடு. நம்ம அங்கே பிறந்ததுக்கு நம்ம என்ன சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு நாடு. அதுக்கு சில கெடுதிகள்லாம் வருது, அதில் சீக்கிரமாக துறை தெரியப்பட்டு நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்கிறீங்க. நல்ல நாடாக நம்ம இந்தியா மறுபடியும் மாறும். ஓகே பாய், ஒரு நல்ல பிஸ்னஸ், நல்ல ப்ராடக்ட், நல்ல மெசேஜ். இந்த மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப 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 நன்றி பாய். ஆக்சுவலாக வாட்டி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் கேட்டாங்க, செகண்ட் டைம் எடுப்பீங்களா அப்படின்ட்டு. அவங்களே இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் மெசேஜ் வந்து நீங்கள் சொல்லவே இல்லையே. சில பேர் கமெண்ட் போட்டு, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த மாதிரி கமெண்ட் யாரும் போட்டிருக்காங்களா வாங்கி சாப்பிட்டுட்டு? பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு பாய், இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நெகட்டிவ் நான் கேட்குறேன்னா அதோட நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைமே பார்ப்போம் பாய். நெக்ஸ்ட் செட்டிங்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பாக. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.